ஒரு விஷயம் நம்ம கையில இருக்கும்போது அதோட அருமை நம்மளுக்கு என்னைக்குமே தெரியறது கிடையாது. இல்ல அப்படின்னும் போது தான் அத பத்தி நெறைய யோசிக்கிறோம். அத ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றோம். இது வந்துட்டு ரிலேஷன்ஷிப்க்கு மட்டும் கிடையாது. சுகர் ஃப்ரீ டயட்டுக்குமே பொருந்தும் கைஸ். எஸ் சுகர் நான் எடுத்துக்கிட்டு இருந்த வரைக்கும், நார்மலா எடுத்துட்டு இருந்த வரைக்கும் அது ஒரு பொருட்டாவே நான் மதிக்கவே இல்ல. அண்ட் ஈவன் தோ அத நான் வந்து அவமானப்படுத்தியிருக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு ஸ்வீட் அந்த அளவுக்கு பிடிக்காது. நான் வந்துட்டு ஸ்பைசி லவர். எனக்கு ஸ்பைசியா தான் பிடிக்கும். அப்படிலாம் சொல்லி நான் அத உதாசீனப்படுத்தியிருக்கேன். பட் இந்த ஒரு பாஸ்ட் 16 டேஸ்ல தான் அதோட வேல்யூ எனக்கு புரியுது. ஸோ எஸ் ஒரு விஷயத்த மிஸ் பண்றது அப்படின்றது லவ்ல மட்டும் கிடையாது. சுகர் ஃப்ரீ டயட்லயுமே வந்துட்டு அது ஃபீல் ஆகும் அப்படின்றத நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். கருத்து ஆஃப் த டே. ஸோ எஸ் வெல்கம் டு டே 17. ஸோ டே 17 மார்னிங் நீங்க சொன்ன மாதிரி ப்ரூ காஃபி நான் எடுத்துக்கிட்டேன். கீ எதுவுமே கலந்துக்கல. ஸோ எப்படி இருக்கு டேஸ்ட் ராவா அப்படின்னு பார்க்கணுன்றதுக்காக ராவாவே எடுத்தேன். சூப்பரா இருக்குது. சீரியஸ்லி இதுக்கப்புறம் நான் வந்துட்டு ப்ரூவே கண்டினியூ பண்றேன். ப்ரூ அண்ட் சன்ரைஸே கண்டினியூ பண்றேன். அண்ட் தென் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். லஞ்சுக்கு வந்து சாம்பார் வித் கோவக்காய் ஃப்ரை அண்ட் டின்னருக்கு வந்துட்டு இட்லி அண்ட் மட்டன் கிரேவி. ஸோ சூப்பராக போச்சு. டே 17 சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். டே 18ல மீட் பண்ணுறேன். இப்போ பல்லு வலி கொஞ்சம் ஓகே. பல்லு வலிலாம் கிடையாது, கேவிட்டிஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதை போயிட்டு ஃபில் பண்ணிட்டு வந்தது. நிறைய பேர் வந்து டிஎம்ஸில் கேட்டிருந்தீங்க என்னாச்சு நேற்று. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பெருசாக ஒன்றும் இல்லை. நேற்று வந்து நம் பண்ணியிருந்தாங்க. அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுனால அந்த ஃபுல் ஏரியா வந்து மறந்து போயிடுச்சு. ஸோ அதனால் என்னால் பெருசாக பேச முடியல நேற்று. ஸோ அவ்வளோதான். மற்றபடி ஐம் ஓகே, ஆல் ரைட். ஸோ கொஞ்சம் கேவிட்டிஸ்லாம் இருக்குது. நம்ம ஸ்வீட் சாப்பிட்டே கெடுத்து வச்சிருக்கிறோம். ஓகே ஓகே, பை.